திட்டத்தை அறிவிச்சோம், நிதி ஒதுக்கணும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்லை. ஒரு சிலர் இருந்தாங்க அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன். திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கள ஆய்வு செய்கிறேன். சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்டாலின் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க, தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க. எந்த குறையை நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்களை. அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் உறுதி தருகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலையும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க. ஆக நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள், உங்களுக்கு தெரியும். 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு? இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டுக்கிறோம். உடனடியாக அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன், கலந்து கொண்டு வருகிறேன், திறந்து வைத்துட்டு வர்றேன். இதுதான் நல்ல ஆட்சியினுடைய அடையாளம். ஆனால் பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன? எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையிலே தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.